வரக்கூடிய இன்னொரு 4 நாளில் வருஷப்பிறப்பு வருகிறது. அதுக்காக எல்லா நண்பர்களுக்கும் நியூஸ் 7 வாயிலாக புத்தாண்டு வாழ்த்துக்களை, அட்வான்ஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த இபிஎஸ், ஓபிஎஸ் 2 பேருக்கு இருக்கக்கூடிய டிஸ்பியூட்டை நான் எப்படி பார்க்கிறேன்னா, அது வந்து உதைத்தவர் உதை வாங்கியவர் அப்படிதான் நான் பார்க்கிறேன். உதைத்தவர் இபிஎஸ், உதை வாங்கியவர் ஓபிஎஸ். ஏன்னா அவரு பத்தி நம்ம எல்லாம் நிறைய நூற்றுக்கணக்கான விவாதத்துல நம்ம இதை பத்தி பேசியிருக்கிறோம். ஓபிஎஸ் பொறுத்தவரையில இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. கடைசி இடத்துக்கு வந்துட்டார். இது அவருக்கு வேற எதுவுமே இல்லை. எல்லா இடத்துலயும் அவரு அந்த தினகரன் வந்து 32 எம்எல்ஏக்களை எடுத்துட்டு போகும்போது இவர் கையில 11 பேர் இருந்தாங்க. அன்னைக்கு அந்த 11 பேர் ஆதரவு கொடுக்கலன்னா அந்த ஆட்சி, இந்த 4.5 வருஷம் ஆட்சி எடப்பாடி பழனிசாமி இருந்திருக்க முடியாது. அதனால அவர் அதுல நின்றுட்டு இருக்காரு. அந்த இடம் அவருக்கு வலிக்கலாம். ஏன்னா அவரு ஒரு துரோகத்தையும் ஒன்னும் பண்ணல. நம்ம பொதுவா பேசுறோம்னா எனக்கு அவரும் தெரியாது, இவரும் தெரியாது, 2 பேரும் தெரியாது. பட் நடந்த விஷயங்களை வச்சு நான் சொல்றேன். அப்படி இருக்கும் பொழுது இப்போ 19ஆம் தேதி கேஸ் வருது. ஜனவரி 19 ஓபிஎஸ் போட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்துல வருகிறது. அதுல இதுவரைக்கும் அவர் செய்த குமார் சார் தொடர்புல இருக்கீங்களா? குமார் சார், உங்க தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. வந்துட்டீங்களா குமார் சார்? இணைப்பு வந்துட்டீங்களா? எனக்கு நல்லா கேக்குதே. கேக்குதா? ஓகே ஓகே, பேசுங்க. நீங்க பேசுறது எனக்கு கேக்குது. அதனால ஒரு திறமையான ஒரு கே வேணுகோபால் என்ற சீனியர் அட்வொகேட்டை அவர் வச்சிருக்காரு. சீனியர் கவுன்சிலர் இப்ப பிக்ஸ் பண்ணதாக நான் கேள்விப்பட்டேன். அதுல சட்டத்தை பொறுத்தவரையில சட்டம் ஒரு இருட்டறை, வக்கீலின் வாதம் ஒரு விளக்கு. அதுதான் உண்மை. இது வரைக்கும் அதான் நடந்திருக்கு. அங்க யார் திறமையான வக்கீல் போறாங்களோ அந்த வக்கீல்கள் எடுத்து வைக்கிற வாதத்தை பொறுத்து வெற்றி கிடைக்கும். அது சட்டத்துல நீதிமன்றத்துல பாத்துக்கலாம் சார். இப்ப அவர் பாஜகவுக்கு எப்படி வருவார் அல்லது அவர் அதிமுகவுக்கு எப்படி போவார்னு குமார் சார் என்ன பார்வை வைக்கிறீங்க? அவருக்கு ரிலீஃப் கிடைக்கும்ங்கிறது தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு முகாந்திரத்தை நான் சொல்றேன். கே வேணுகோபால் ரொம்ப முக்கியமான, டெல்லியில ரொம்ப பிரபலமானவர். அவருக்கு இணையான வக்கீல் 1-2 பேர் தான் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஆளை இப்ப இந்த வழக்குல வைத்திருக்கிறார். அதன் வழியாக அவருக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அது ஒரு பக்கம். இரண்டாவதாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை பாஜகவோடு இருந்தார். இப்போது கொஞ்ச நாளா, இப்போ 2-3 மாசத்துல கம்ப்ளீட்டா விலகியாச்சு. இப்ப கூட பொதுக்குழுல அந்த 23 தீர்மானங்கள்ல நிறைவேற்றிட்டு அதுல வந்து நாங்க எந்த காலத்திலயும் பாஜக கூட போக மாட்டோம்னு அறிவிச்சிட்டார். அதனால அவர் அதன்படி இருப்பான்னு தான் நான் நம்புறேன். பாஜக வந்து அவர்கிட்ட இது தொங்கிக்கிட்டு வாங்க நீங்க சேருங்க, இன்னும் நேரடியாவோ மறைமுகமாவோ நிச்சயமா பண்ணாது. அதுக்கு உத்தரவாதம் கூட என்னால கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு அவங்களும் அதை மறந்துட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்ப அடுத்தால இந்த ஒரு வாரத்துல பாரதிய ஜனதா கட்சி வந்து தமிழ்நாட்டுல ஒரு கூட்டணி, இப்ப நேற்று கூட அண்ணாமலை அதைத்தான் பேசிட்டு வந்திருக்கிறார். அதை பத்தி நேற்று ரொம்ப விரிவா பேசிட்டு வந்திருக்காரு. டெல்லியில இருந்து வந்துட்டார் அவர் வந்து இங்க வந்து அடுத்த நான் சொல்றது முக்கியமான பாயிண்ட்ஸ். நான் சும்மா யூகத்தை பேசல. நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். நான் இப்போ வந்து தமிழ்நாட்டில் உள்ள சின்ன கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைக்க போறாங்க. அதுல கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இப்ப இருக்கிற கட்சிகள் நிறைய கட்சிகள் அதுல சேர்றதாகவும் இருக்கிறது. அதுல ஓபிஎஸ் இருப்பார், தினகரன் இருப்பார், மற்றவங்களும் அதுல வர்றதுக்கு நிறைய பேர். இந்த 2 நாளில இந்த டெவலப்மெண்ட் இருக்கும். அதே 1ஆம் தேதி நியூ இயர்ல நம்ம அதை பத்தி விவாதிப்போம்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் வந்து சவுத்துல வந்து மதுரைக்கு தக்க திருச்சி, நீங்க தஞ்சாவூர், தென்காசி, தேனி, அந்த லெவல்ல பாத்தீங்கன்னா அங்க வந்து ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு இருக்கிறது. சகோதரர் ரவீந்திரன் துரைசாமி அடிக்கடி அவர் எல்லா விவாதத்திலையும் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அது ரொம்ப உண்மை. அவர் அந்த ஊர் அவருக்கு ஒரே ஊர் தான் கிட்டத்தட்ட. நாங்க அந்த கிரவுண்ட் லெவல்ல அங்க ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் டெவலப் ஆயிடுது. இந்த எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து அங்க எப்படி ஆயிருக்குன்னா, அங்க வேற மாதிரி ஆயிருக்கு. கம்யூனல் பேசிஸ்ல ஆயிருக்கு, வேற மாதிரி ஆயிருக்கிறது. அதை வந்து இவங்க உடைக்கவே முடியாது. அது இல்லைன்னா இந்த நீங்க சொல்றீங்க உங்களுக்கே தெரியும். நீங்க அதை சொல்ல முடியாது. பொதுவா தான் என்னையே வேற எதுக்கு சார் கூப்பிட்டுக்கிறீங்க? உங்களுக்கு தெரியும். நான் எப்படி சொல்றேன்னா, நீங்க அந்த இடத்துல யாருக்கு சாதகமா சொல்ல முடியாது. ஆனா நாங்க அதை வந்து கணிச்சதுனால நானும் அதே சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த கருத்தை
அங்க வந்து இவரு தென் மாவட்டத்துக்கு எடப்பாடி துரோகம் பண்ணிட்டாருங்கிறத பேசுறாங்க, வெளிப்படையா பேசுவாங்க. ஒரு 4 பேர்ட்ட பேசுறீங்கன்னா 3 பேர் அதைத்தான் சொல்லுவாங்க. இப்படித்தான் இங்க இருக்கிறது நிலைமை. ஆகையினால இந்த தேர்தல்ல ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இல்லையேல் ஒற்றுமை, இல்லையேல் அனைவருக்கும் தாழ்வுங்கிறது தான் எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கும் உள்ள போட்டி. இதுல என்ன ஆகுன்னா, நான் கூட என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, நான் எம்ஜிஆர் மேல நிறைய பற்றுதல். நீங்க சொல்ற ஒன்றுபட்டாலுக்கு நேத்தைக்கும் இன்னைக்கும் 2 பேர் பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறமும் அந்த ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அதெல்லாம் உங்களுக்கு பொருந்தது பாக்குறீங்க. அத நான் அப்படி நான் பார்க்கல. அந்த அதிமுக ஒரு பவர்ல வரணும்னா இந்த 2 ஒண்ணு இருந்தா தான். அதுக்காக நான் இதை சொல்றேன். அதிமுக என்கிற ஒரு கட்சி எம்ஜிஆர் ஆரம்பித்த, ஜெயலலிதா நடத்திய, ஜெயலலிதா விட்டு சென்ற இந்த கட்சி திரும்பியும் அது ஒரு ஆர்கனைசிங்கா ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டுல திரும்ப ஒரு பவர்ஃபுல் போர்ஸா வந்தால் வரணும் என்றால் இந்த ஒருங்கிணைப்பு இல்லாம கண்டிப்பா வராதுங்கிறது தான் நான் இவ்வளவு நேரம் விளக்கம் கொடுத்தேன். ஏன்னா கோயம்புத்தூர் வடக்கு இந்த பக்கம் ஒரு மேற்கு மாவட்டங்கள் தமிழ்நாட்டுல 3-4 வகையான பிரிவுகள் இருக்கிறது. தெற்க வந்து ரொம்ப முக்கியமான அது ஒரு மாதிரியான ஒரு கூட்டமைப்பு. அது வந்து கண்டிப்பா அதிமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தான், இந்த எடப்பாடி அணிக்கு எதிரான நிலைப்பாடு தான் எடுக்கும். 2 பேருக்கும் பவர் இல்லாம போய் அது வந்து அதிமுகவினுடைய ஸ்திரத்தன்மையை அது உழைத்து விடும் என்பது என்னுடைய ஆணித்தரமான வாதம். இதுல பிஜேபிக்கு அவங்க சப்போர்ட் கொடுப்பாங்க. இப்ப அடுத்தால நடக்க போற தேர்தல்ல அப்படி வந்து இவருக்கு வாக்களிச்சா என்ன சின்னத்துல நிப்பாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, உங்க பார்வை அதுக்கு என்ன? இன்னும் நாள் இருக்கு. ஆனா அரசியல் கட்சியை பொறுத்தவரையில மறுநாள் அன்னைக்கு ராத்திரி முடிவு பண்ணி நாளைக்கு இவரை தான் பொதுச் செயலாளர் ஆக்கணும், இவரு தான் ஜெனரல் செக்ரட்டரி ஆக்கணும்னு ஒரு முடிவு எல்லாரும் பண்ணிட்டாங்கன்னா அந்த அது சட்டமாயிரும். மறுநாள் காலையில ஒரு தீர்மானத்தை போட்டு அதுதான் சட்டம். இதுதான் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட்ல கொடுத்திருக்கிற சட்ட வரையறைகளுக்கு இவ்வளவுதான். அதை வச்சுதான் இப்ப அவங்க பவர்ல இருக்காங்க. ஆனா இந்த நிலைமை வரதுக்கு காரணமும் இருக்கிறது. 2 பேரும் கேஸ பத்தி பேசியிருக்காங்க. நீ பீகார் ஜெயிலுக்கு போவ, அவர் போவார், இவர் நீ என்ன மாட்டி கொடுத்தா நான் உன்னை காமிச்சு கொடுப்பேன் அப்படிங்கிற ரேஞ்சில பேசுனதுக்கு பிறகும் நீங்க பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட்ல 2 பேரையும் சேர்த்து வைக்க முடியும்ன்றீங்களா? அது எப்படி நடக்கும்? இல்ல சட்டம் அப்படி சொல்லுதுன்னு சொல்றேன். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட்ல என்ன இருக்குன்னா சட்டம் சொல்லு சார். ஆனா இவங்க எப்படி சேருவாங்கன்னு நான் கேக்குறேன். சொல்றேன் இப்ப சொல்லிடுறேன், ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். அது என்ன எப்படி நடக்கும்னா, எடப்பாடிக்கு அடுத்தால எடப்பாடியை கோர்ட்டுக்கு கண்டிப்பா வரணும்னு சொல்லியிருக்காங்க. கொடநாட்டுக்கு வழக்கு, அதுல அவர் போய் சாட்சி சொல்லணும். அதுல என்ன ஆகுதுன்னு நம்ம போக தான் பார்க்கணும். மற்றவங்க வெளியே ஊர் உலகத்துல சுத்திட்டு இருக்க வீடியோ எல்லாம் வச்சு நம்ம இதுல விவாதம் பேச முடியாது. அது வந்த பிறகுதான் நம்ம அதை பேசணும். 4800 கோடி வழக்கையும் டிவி விசாரிக்கலாம்னு சொல்லியாச்சு. இது அவரை எதிர்நோக்கிட்டு இருக்கிற கேஸ். இதெல்லாம் ஒரு சீரியஸா வந்ததுன்னா அப்புறம் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க. யாராவது ஓபிஎஸ் ரொம்ப அசிங்கமா பேசவும் இல்லை, இவரும் மற்றவங்களை பேசவில்லை, இவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. அப்பொழுது ஒரு நிலைமை வரும்போது கட்சியை காப்பாற்றணும் நிலைமை வந்தால் நிலைமைகள் மாறலாம். ஆகையினால எதுவுமே இப்படித்தான் இருக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. இவங்க இன்னும் போக 2 பேருக்குமே அந்த போட்டி இருக்கிறது. அதுக்கான காரணங்களும் அப்படியே இருக்கிறது. கொடநாடு வழக்குல அவரை சொல்றாரு, இவரை சொல்றாரு. டிஎம்கே ஆட்சிக்கு வரதுக்கு முன்னால தேர்தல் பிரச்சாரத்திலே நான் வந்தேன்னா கொடநாடு வழக்க முதல் கையெழுத்து போடுவேன்னு முதலமைச்சர் பேசுவோம். இப்ப அதுல வேகம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கட்சியில இருக்கிறவங்களே பேசுறாங்க. அண்ணா ஓபிஎஸ் இபிஎஸும் முதலமைச்சர் இதுல ஒன்னாயிட்டாங்க, அதனாலதான் அந்த கேஸ் வரலன்னு பேசுறாங்க. அப்ப இப்ப இதெல்லாம் இருக்கிறதுனால, இது ரொம்ப நெருங்கி வந்துகிட்டு இருக்கிறதுனால எடப்பாடி வந்து தன்னுடைய அதிகாரத்தை சிந்தாம நடத்திட முடியுங்கிற நம்பிக்கை எனக்கெல்லாம் 10% கூட கிடையாது. அதுல நிறைய சிக்கல்கள் வரும் என்று நான் உறுதியாக சொல்லுகிறேன், தெரிந்த வரைக்கும். ஆகையினால இதெல்லாம் தாண்டி தான் அந்த கட்சி வரணும். வந்தா நமக்கு எல்லாம் நல்லது. எனக்கு உங்க 2 பேர்கிட்டையும் ட்விட்டருக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல ரவீந்திரன் துரைசாமிட்ட அவர் ஒரு புள்ளியை தொடுக்கிறார். 2ஆம் கட்ட தலைவர்கள் ஏதோ பேச விட்டெல்லாம் இவங்க வேடிக்கை பார்க்கல, இவங்க 2 பேருமே பேசிக் கொள்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்றார். அப்படி பார்த்தா ராஜகண்ணப்பன் மட்டும்தான் இந்த தரப்புல இருந்து பேசி இருக்கிறார். அது வந்து எப்படியான ஒன்றாக ராஜகண்ணப்பன் திமுக அமைச்சர், சாரி மன்னிக்கவும், வந்து அவர் வந்து காமனா சொல்றாரு, இந்த தரப்புல இருந்து பேசவே இல்லைல்ல, அதுக்காக கேட்கிறேன். இது 2 பேருமே தங்களை முன்னிறுத்தி பேசிக்கிறாங்க. அதில் சபார்டினேட்டாக இருக்கக்கூடியவங்க ஜெயலலிதாவுக்கு கமிட் பண்ணி நின்ன மாதிரி, எம்ஜிஆருக்கு கமிட் பண்ணி நின்ன மாதிரி, டெலிவர் பண்ணுறதுல கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு வேகமாக கமிட் பண்ணி நிற்கிறதுல ஒரு சுணக்கம் காட்டுறாங்க. நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க?
கொஞ்சம் அதை கொஞ்சம் விரிவாக சொல்லிக்கிட்டு அதுக்கு பதில் சொல்ல முடியும். இல்ல அதாவது இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாரும் பேசல, இவங்களே நேரடியாக பேசுகிறார்கள் அப்படின்னு குமார் சொல்றாருல. அதாவது எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸ் நேரடியாக பேசிக்கிறாங்க. ஆ, ஆ. அதுதான் ஃபைட், ரியல் பேட்டில். நீங்கள் ரெண்டாம் கட்ட தலைவரை பேசுகிறத விடவும் இதில் கிளாரிட்டி வேணும்னா யுத்தத்தில் நேரடியாக போட்டிடுற மாதிரி தான். ஆக இதுதான் கிளாரிட்டி. ஏன்னா ரெண்டாம் கட்ட தலைவர் பேசுனா நாளைக்கு ஏதாவது ட்விஸ்ட் பண்ணக்கூடும். அவர் சொன்னது அவர் தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லக்கூடும். இந்த மாதிரி சாக்குக்கெல்லாம் இடம் தராமல் பி ஃபைட் டைரக்ட்லி அப்படிங்கிறதுக்காக அதில் கூட ஒரு அசர்ட்டிவ்னஸ் இருக்குது அப்படின்னு.